வெல்கம் டு அறிவியல் பெட்டகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நெய்சீரியா மெனிஞ்சிட்டிஸ். இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சேனலை. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. டாபிக் உள்ளால போவோம். நெய்சீரியா மெனிஞ்சிட்டிஸை வந்து மெனிஞ்சோகாக்கல் மெனிஞ்சிட்டிஸ்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம். கிராம் ஸ்டெயின் பண்ண நேரம் நம்மளுக்கு பிங்க் கலர்ல இது ஸ்டெயின் பண்ணுவோம். ஏரோபிக்னா ஆக்சிஜனுக்கு ப்ரெசன்ஸில் வந்து இது வளரும். நான் ஸ்போரிங்னா இது ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணாது. நான் மோட்டைல், இதுக்கு ஃப்ளாஜ்லாம் கிடையாது. அப்போ இது மூவ் ஆகாது. எப்போவுமே இது ரெண்டு ரெண்டு ஆர்கானிசமாக சேர்ந்து தான் இருக்கும். பேர்ஸாக சேர்ந்து தான் இருக்கும். இதில் 2 இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் உண்டு. எதெல்லாம்னா நெய்சீரியா மெனிஞ்சிட்டிஸ் அண்ட் நெய்சீரியா கொனீரியா. நெய்சீரியா மெனிஞ்சிட்டிஸ் மெயினாக வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா, மெனிஞ்சிட்டிஸ்னாலே பிரெயின்ல இன்ஃப்ளமேஷன் வந்து என்ன செய்யும், காஸ் பண்ணுது. சரி, அதனால தான் இதுக்கு நெய்சீரியா மெனிஞ்சிட்டிஸ்னு சொல்லிட்டு நேமிங் கொடுத்துருக்காங்க. கல்ச்சரல் கேரக்டர்ஸ் வந்து இந்த மெனிஞ்சோகாக்கஸை நம்ம நார்மலாக ஆர்டினரி மீடியாவில் க்ரோ பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம். இப்போ ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம்னாலே இதுக்கு நம்ம என்ரிச்டு மீடியாவில் தான் வந்து என்ன செய்ய முடியும், வளர்க்க முடியும். அப்போ பிளட் அகார், சாக்லேட் அகார் இதிலலாம் வந்து என்ன செய்யலாம், இதை வளர்க்கலாம். பிளட் அகாரில் இந்த ஆர்கானிசம் வளர்கிற நேரம் நம்மளுக்கு ப்ளூயிஷ் கிரே கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ப்ளூயிஷ் கிரே கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இது வந்து வீக் ஹீமோலைசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது பார்ஷியல் ஹீமோலைசிஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா த்ரூ ஏர், அதாவது டிராப்லெட் நியூக்ளியஸ் வழியா, இவங்க நேசல் செக்ரீஷன் வழியா வந்து என்ன செய்கிறோம், ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. பேத்தோஜெனிசிட்டி, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஏர்போர்ன் இன்ஃபெக்ஷன், அதாவது இது டிராப்லெட் நியூக்ளியஸ் வழியா என்ன செய்யும், ஏர் வழியா நம்மளுக்கு நோஸ்குள்ளால போயிட்டு நோஸ்ல இருந்து நர்வ்ஸ் வழியா எங்க போயிரோம்னா பிரெயினுக்கு வந்து போகுது. பிரெயின்ல இருக்கக்கூடிய மெனிஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்ல வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது பிரெயின்லையும் ஸ்பைனல் கார்ட்லையும் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து என்ன செய்கிறோம், காஸ் பண்ணிடுது. அதனால தான் இது செரிப்ரோ ஸ்பைனல் மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபெக்ஷனை சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து மெனிஞ்சோகாக்கல் செப்டிசீமியா. இந்த மெனிஞ்சோகாக்கீமியா அப்படின்னாலே இந்த பாக்டீரியா வந்து பிளட்டில் வந்து மல்டிப்ளை ஆகி இவங்களுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுது. அதாவது ஃபீவர், ஹெட்டேக், சில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் வந்து காஸ் பண்ணுது. லெபோரட்டரி டயக்னோசிஸ், இதுக்கு சாம்பிள் நம்ம என்னெல்லாம் எடுக்கோம்னா பிளட்டும் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடும். ஏன் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுக்கோன்னா நம்மளுக்கு மெயினாக இந்த மெனிஞ்சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் தான் காஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம ஸ்பைனல் கார்டில் உள்ள 3rd and 4th லம்பார் ரீஜன்லேருந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து என்ன செய்யும், கலெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். இதில் நம்ம வந்து கிராம் ஸ்டெயின் பண்ணுவோம். கிராம் ஸ்டெயின் பண்ண நேரம் ஆர்கானிசம் வந்து பிங்க் கலரில் நம்மளுக்கு ஸ்டெயின் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ண நேரம் ஆர்கானிசம் வந்து செல்லுக்கு உள்ளால இருக்குது, அதாவது பஸ் செல்ஸுக்கு உள்ளால இருக்கும். ஏன் இப்படி இருக்குன்னா, இப்போ இந்த பாக்டீரியா வந்து நம்ம பாடிக்குள்ளால வருகிற நேரம் நம்ம பாடி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இதுக்கு கூட போய் ஃபைட் பண்ணும், இந்த பாக்டீரியா கூட போய் ஃபைட் பண்ணும். அப்போ வந்து இதை சுற்றி வந்து என்கல்ஃப் பண்ணும், அதாவது ஃபேகோசைட்டோசிஸ் மெத்தடில் இதை சுற்றி கவர் பண்ணும். அப்போ இந்த ஆர்கானிசம் உள்ளே போயிடும். ஆனால் இதுக்கு பாலிசாக்கரைட் கேப்சியூல் இருக்கிறதுனால இது வந்து என்ன செய்யாதுன்னா கில் ஆகாது. இந்த செல்லுக உள்ளாலே வந்து என்ன செய்கிறோன்னா இருந்து சர்வைவ் ஆகி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. அதனால தான் இந்த ஸ்டெயினிங் பண்ணி நம்ம பார்க்க நேரம் பஸ் செல்ஸ்க்கு உள்ளால வந்து ஆர்கானிசம் இருக்குது, நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த நெய்சீரியா வந்து எப்போவுமே பேர்ஸாக இருக்கும், ரெண்டு ரெண்டாக சேர்ந்து தான் இருக்கும். இது வந்து ஒரு டிப்ளோகாக்கஸ், அப்படியே இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சரில் நம்ம பிளட் அகாரில் வந்து இந்த ஆர்கானிசமாக க்ரோ பண்ணுங்க நேரம் நம்மளுக்கு கிரே கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கிரே கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இது பார்ஷியல் ஹீமோலைசிஸ் இல்லைனா வீக் ஹீமோலைசிஸ்.
பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இப்ப பார்ப்போம். இந்த நெய்சீரியா மெனிஞ்சைட்டிஸ் வந்து குளுக்கோஸையும், மால்டோஸையும் வந்து என்ன செய்யுது? ஃபெர்மென்ட் பண்ணுது. அதனால ரெட் கலர்ல இருக்கக்கூடிய டியூப் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர்ல வந்து சேஞ்ச் ஆகுது. இப்படி ஃபெர்மென்டேஷன் நடக்க நேரம் ஆசிட் புரொடக்ஷன் நடக்குது. அதனால தான் அந்த கலர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரியுது. ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம இந்த இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணலான்னா, பர்சனல் ஹைஜீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இது ஏர் வழியாக ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுதுனால நம்ம காஃபிங் ஸ்னீசிங் பண்ணுற நேரம் மவுத்தெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கிடணும். ஹெல்த்தி டயட்டும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்புறமா இதுக்கு வேக்சின் இருக்குது. மெனிஞ்சோகாக்கல் வேக்சின் இது வந்து நம்ம போடுறதுனால இந்த டிசீஸ் வராமல் நம்ம வந்து என்ன செய்யலாம்? ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னு இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.